இந்த புத்தாண்டோட உங்களுடைய இலக்கு என்ன மேடம்? 26ல் அம்மாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதுவும் தமிழக மக்களுக்காக நிச்சயம் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களிடம் எங்கள் தலைவர்கள் விட்டு சென்றுள்ளனர். அதை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதே என்னுடைய முழு நேர நினைப்பாக. இப்பொழுது அதற்கு உண்டான பதில்களை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நடுவில் நான் எதையும் சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளார்கள். எல்லாருடைய கருத்தையும் கேட்டுள்ளார்கள். அது வரும் வரை பொறுத்து. நீங்க உங்களோட கருத்தை என்ன தெரியப்படுத்துறீங்க? தேர்தல் ஆணையம் என்ன மாதிரி முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஆண்டு இந்த அதிமுக பிரிஞ்சிருக்கிற எல்லா அணியும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் இருக்கு. தொடர்ச்சியா நீங்க சமாதான பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. ஒரு முறையாவது இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததா? அதுக்கான தகவல் அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் வரவே இல்லை. இணைப்பு பேச்சுவார்த்தை, சமாதான பேச்சுவார்த்தை நிச்சயம் வருங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. தேர்தல் இந்த பக்கத்துல நிச்சயமா வரும். மற்றபடி தமிழக மக்களை பத்தி உங்களுடைய மீடியாக்கள்ல ஏதாவது கேள்வி இருக்கா? எதுவும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? சரி, அரசாங்க தரப்பு என்ன சொல்லுது? ஏன்னா ஒவ்வொரு குற்ற நடவடிக்கையும் அரசாங்கம் தான் பாக்குது. முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு உள்ளவர். ஏன்னா அவருடைய கீழ் தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இப்போ அது மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்லல. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்தே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியுது. நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் எதையும் இந்த அரசு கண்டுகிட்டதா இல்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுகவினரே அந்த செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் தான் நிறைய இடத்துல இருந்து வருது. அதனால அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் முதல்வர் தயங்குகிறாருன்னு எனக்கு தெரியல. எதனால சொல்றேன்னா, இது கட்சி விவரங்கள், அதை பத்தின விவகாரம்னா வேற. அது அவங்க கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை. நம்மளும் அதை கேட்க போறதில்ல. ஆனா இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியினர் நிச்சயம் கேட்க தான் செய்வாங்க. அதுல நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறவரு முதலமைச்சர் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னாக்க முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்க. இதோடைய ஆரம்பம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்திருக்கணும். துணைவேந்தர் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி இப்ப இயங்கிட்டு இருக்கு. அப்ப யாரு பொறுப்பு ஏத்துக்குவாங்க? அங்க உள்ள பிரச்சனைகளை யார் அணுகுவாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கு. முடிவெடுக்க முடியாம இருக்கு. இதே போல இன்னொரு 5 யூனிவர்சிட்டியிலையும் துணைவேந்தர் இன்னும் போடல. உடனடியாக முதலமைச்சர் துணைவேந்தர் நியமிக்கிறத உடனடியாக செய்யணும். ஏன்னா அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது
இது மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு வேற சொல்றாங்க. வெளியில பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க. அதனால தீவிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். அதை அவர் செய்யணும். எதிர்கட்சிகள் ஏதாவது சொன்னா உடனே என்ன பண்றாங்க, உடனே கைது. அது அவங்கள எதிர்த்தப்ப யாருமே பேசக்கூடாதா? அப்புறம் ஜனநாயகம்ன்றது என்ன? அதை பத்தி மேடைக்கு மேடை பேசுவாங்க. ஆனா நடைமுறையில என்ன பண்றாங்க? யாராவது பேசினா உடனே கைது பண்ணு அப்படிங்கிறது தீர்வு ஆகாது. ஒழுங்கா தீர்வு எடுக்கணும் அப்படிங்கறது தான் நான் முன்கூட்டியே சொல்ல ஆரம்பிச்சது. இதுல மட்டும் இல்ல, தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பதவி ஏற்றதுலேருந்து இதான் நடக்குது. இது ஏன் முதலமைச்சர் ஆமை வேகத்துல செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இதுவே அம்மாவா இருந்தா நடக்கிறதே வேற. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இன்னொரு ஆளு சாருங்கிற ஆள் இருக்கிறவங்க சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. சரிங்க, அது ஆணையர் இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு ஒன்னும் தெரியல. இங்க தமிழ்நாட்டுல தனியா நம்ம அரசாங்கமே, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே மகளிர் ஆணையம் இருக்கு. அவங்க எல்லாம் ஏன் உடனே போகல, உடனே பார்க்கல? என்ன காரணம்னே தெரியலையே. நான் அறிக்கை கொடுக்கும் போதே சொன்னேன், தேசிய மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டாகணும் அப்படின்னு. அவங்களும் பார்த்துட்டாங்க. டெல்லியிலேருந்து பாக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்காக செயல்படுற தமிழக அரசு நடத்துற மகளிர் ஆணையத்துல யாரும் அந்த கேட்டுக்குள்ளே போகல. எதனால போகல? அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? மொத்தத்துல வெளியில பார்க்கும்போது இதுல ஏதோ திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால இதுக்கு உடனடியா முதலமைச்சர் இது உடனடி இல்ல, இப்ப நடந்தே எத்தனை நாள் ஆயிடுச்சு, அதை சொல்லணும். அது மட்டும் இல்ல, எப்போதுமே சொல்லுவாங்க பெண்கள் சம்பந்தப்பட்டது. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த தீர்ப்பு இருக்கு. அதை வெளியில சொல்லக்கூடாது. அதாவது எஃப்ஐஆர்ல கூட பேரை நேரடியா போடக்கூடாது. அது வெளியில பிரஸுக்கு கூட தெரியக்கூடாது. ஆனா இங்க என்ன ஆகுது, லீக் ஆகுது, கசியுது. அதுல ரெண்டு விதமா யோசிக்கணும். ஒண்ணு அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா? எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சாதாரணமா லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. லீக் ஆகுற அளவுக்கு கவர்மெண்ட் நிர்வாகம் இருக்காப்போ இல்ல, அதை ஒத்துக்கணும். எதுவும் இல்லாம நீங்க பாட்டுக்கும் விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா திராவிடம்னு பேசிக்கிறீங்க. உங்க திராவிடத்துல எங்க பெண்களுக்கு இப்ப வெளியே போக முடியலையே. ஒரு காம்பவுண்ட் செவரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படிச்ச பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுதே. இதுதான் நீங்க திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிக்கிறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல தீர்ப்பை நிச்சயம் 26ல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா போதைப் பொருள் அதுல எத்தனையோ வகை இருக்குது. அது எல்லாமே இப்பதான் நமக்கே தெரிய வருது. என்னென்னமோ பேர் சொல்றாங்க, அங்கங்க பிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வருது உள்ள? எல்லா இடத்துலயும் கட்டுக்கோப்பா நம்ம ஆட்களை வச்சிருந்தோம்னா எப்படி இதெல்லாம் உள்ளார வரும்? அப்ப இதுல நிர்வாகத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ, இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க. எதையே எடுக்க முடியல. இப்ப பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள நடந்திருக்கு புதுக்கோட்டையில. இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு, வெள்ளே தெரியல. அந்த பெண்ணை ஒரு பையன் திமுக கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு பெண் கேட்டதாகவும், அதுக்கு பெண் வீட்டார் ஒத்துக்கலை அப்படிங்கறதுனால அந்த பொண்ணை கொண்டு போய் அடிச்சு ஒரு
கிராமத்தில் உள்ள கிணத்துல போட்டதாகவும் எங்கே பார்த்தாலும் தேடி இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க பேரண்ட்ஸு, அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு பிறகு போய் இவங்க பெண் கேட்டு வந்தாங்களேன்னு அங்கே உள்ள பையன்கிட்ட கேட்டால் அந்த பையன் சொல்கிறானா, போய் கிணத்துக்குள்ளே பாருங்க, அடையாளத்தோடு சொல்கிறானா. இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட முடியலை, பையனை பிடிக்கலை. என்ன சொல்கிறாங்க, வெளில சொல்லவே அந்த மாவட்டத்தில் பயப்படுறாங்க. ஏன்னா திமுகவுக்கு வேண்டியவங்க, நெருக்கமானவங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த முடிவு அது அம்மாவோட ஆட்சியை கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். திமுக காரவங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் தலையிட்டவங்கெல்லாம் அன்னைக்கு என்ன ஆக போகிறாங்கன்னு பாருங்க. அதுதான் நடக்கும். பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு. அது படித்த பெண்ணு படிக்காத பெண்ணு அப்படிலாம் கணக்கு இல்லை. வீட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அப்படின்னு இல்லை. எங்கே பார்த்தாலும் வெளில வர்றே நடுங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது வீணா திராவிடம்னு சொல்லிட்டு திராவிடத்தோட பேரையும் எடுத்துக்கிட்டு இவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி முதலமைச்சரோ அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை முதலமைச்சரோ யாருமே பதில் சொல்ல, இதை பற்றியே பேசலை. இதுதான் நடக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நீங்கள் காவல்துறையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் முக்கியமான இடத்துலேருந்து தகவல் வருது, அதை விடு, கண்டு காணாமல் விடு அப்படின்னு சொன்னால் காக்கி சட்டையை போட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அது அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பத்திரிகைக்காரவங்கள எடுத்து மக்களோட நிற்கணும். அதுதான் நான் பத்திரிகை அன்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறதா தான். நீங்கள் யாருக்கும் சாதகமாகவோ இருக்கணும்னு நான் சொல்லலை. மக்களுக்கு சாதகமாக இருங்க. அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்க. வெளியில் சொன்னால் கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா இந்த ஒரு ஆண்டு காலம் போகிறது இருக்குங்கிறது இருக்கே, ரொம்ப ஜனங்க கஷ்டப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு கொடுக்கறது இதில் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் கூட நினச்சிருப்பாங்க, என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இப்போ நான் சொன்னது இப்போ நிஜமாகுது. நிதிநிலை சரியில்லை. அதை இப்போ தான் இந்த அரசாங்கம் ஒத்துக்குது. 25 இருக்கிறப்ப ஒத்துக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடியை நெருங்கிட்டோம் கடன்ல. இந்த மார்ச் வந்தா அதை முடிச்சிடுவீங்க. அப்ப எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? விழாவா நடத்திக்கிட்டு இருக்கீங்க எங்க பார்த்தாலும். இப்ப பாருங்க, மழை பெய்யுது ஒரு பக்கம், அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுல பிரச்சனை. அதனால குடி தண்ணி பிரச்சனை அது ஒரு தனியா இருக்கு. இப்ப நெம்மேலியில போட்டாங்க அந்த கடல் நீரை குடிநீர் ஆக்கிறது. அது தென் சென்னை வரைக்கும் வருது அந்த தண்ணி. மீஞ்சூர்ல போட்டது வட சென்னை பக்கம் போறது. இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு. இந்த மெம்பர் இன்னும் ஒண்ணு, அது 7-8 வருஷத்துலேருந்து 9 வருஷத்துக்குள்ள மாத்தி ஆகணும். அதெல்லாம் மாத்தல. அதெல்லாம் மாத்தாதலான்னு என்ன ஆகுது, கொஞ்சம் குடி தண்ணி போறவங்களுக்கு நல்ல தண்ணி போக மாட்டேங்குது, உப்பு கலந்த தண்ணி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மாத்தணும். ஆனா அதை விட பெரிய காரியம் அவங்களுக்கு என்ன இருக்குது, விழா நடத்துறதுலே போகுது செலவு. மக்களுக்கு வேண்டியது குடி தண்ணி நல்லா கொடுக்கணும், அதுல இல்ல. இப்ப தாம்பரத்து பக்கம் 2 பேர் இறந்துட்டாங்க.
எதனால? அந்த குடி தண்ணி பிரச்சனைனால இறந்ததுதான், கழிவு நீர் கலந்ததுனால இறந்ததுதான். ஆளுநர் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர் சந்திக்கிறார், அதே போல அண்ணாமலை சந்திக்கிறார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஏங்க, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் முதலமைச்சர் விரைந்து செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு இயக்கத்தை உள்ளவங்க, கட்சி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க சரியா இருந்தால் வேற யார் தலையிட முடியும்? நீங்க சரியா தலையிட்டு அதை உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் காப்பாத்துற எண்ணம் ஏன் போகுது? எதுக்காக போகுது? யார் தவறு செஞ்சாருன்னா உடனடியா நடவடிக்கையில இறங்க வேண்டியது தானே. கமிஷனர் ஒரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு, துறை மந்திரி ஒரு பக்கம் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அங்க என்ன சொல்றாங்க? முன்பக்கம் சேஃப்டி இருக்கு, பின்பக்கம் காம்பவுண்ட் சரியா இல்லை அப்படிங்கிறாங்க. அதை பார்த்து அதை சரி பண்றதுக்கு உண்டான முடிவு எடுக்க வேண்டியது துணைவேந்தர். அவரே இல்லையேங்க, அப்புறம் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டிக்கு முதல்ல துணைவேந்தரை நியமிக்கணும். இதுவே ரொம்ப நாள் இழுக்கிறீங்க. எதுக்காக இழுக்கிறீங்க? போடுங்க. போட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்த கவனிப்பாங்கல்ல. கண்டவங்க இப்படி உள்ளார போயிட்டு வர முடியாதுல்ல. 26 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலைன்னா அதிமுக அழிஞ்சுன்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்து கேட்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து அனுபவம் இருக்கு எனக்கு. அதனால நான் எதையும் சட்டுன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் பிரஸ் கிட்ட. ஒரு நாள் நியூஸுக்காக பேச மாட்டேன். எதனால சொல்றேன்னா, முதல்ல இப்ப 500 இது யார் கொடுக்க சொன்னா? இவங்கள, இந்த திமுக அரசாங்கத்தை. அப்ப மக்களை ஏமாத்துறது தானே. அதுல என்னென்ன சொன்னீங்க? சொன்னது ஏதாவது ஒழுங்கா செஞ்சிருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரி எல்லாம் இந்த போய் சொல்லிட்டு ஓட்டு வாங்கறது, அந்த இது தேர்தல் சமயத்துல பணம் கொடுக்கறது, அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது, இதெல்லாம் எதுக்கு? உங்களால யாரு பெண்கள் உங்கள்கிட்ட எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும்னா கேட்டாங்க? இல்லையே. எல்லாருக்கும் அங்கங்க தாராளமா பஸ் இருந்தாலே போருமே. நீங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு, அது 1 2 இல்ல, 500 விஷயத்த சொல்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு, இப்ப திருப்பி என்ன பண்ணுவீங்க? இந்த 25ல இருந்தே இப்ப வேஷம் போட ஆரம்பிப்பீங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இனிமே அந்த வேஷம்லாம் எடுபடாது அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மக்களுக்கு ஒன்றும் புரியலன்னு. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனை? நீங்க புதிய தலைமுறையா? ஓ, சரி, நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில எடுக்கலாம், எங்க கட்சியில எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிக்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26ல. அதிமுகவுல பல அணிகள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சிறப்பா கட்சியை வழிநடத்திட்டு போறான்னு சொல்றாங்க. ஏங்க, யாரு என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். நான் கூட சொல்ல மாட்டேன், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறத எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். திமுக 2021-24 தேர்தல் அரசியல் ஒதுங்கி இருந்தீங்க, 26 நேரடி தேர்தல் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா?
சுற்றுப்பயணம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனால உங்களை எல்லாம் கூப்பிடாம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம ஊர் பிரஸ் டூர்லாம் போனா முன்கூட்டியே சொல்லிடுறேன். எல்லாரும் தாராளமா கூடயே வாங்க, வந்து பாருங்க. ஆனா வர்ற நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு டவுன்ல நின்று போயிடாதீங்க. நல்லா கூடவே முழு நேரம் நான் போகும்போது கூடவே பயணிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருங்கிணைப்பு பணியில திருமதி சசிகலா எதுவுமே செய்யவே இல்ல. முதல்ல போயஸ்காரர் இல்லத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி திரு புகழேந்தியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்களாம் என் கூட வாங்க, வந்துட்டு நீங்க வந்து பார்த்துட்டு அப்புறமேல பேசுங்க.